டு எவ்ரி டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோவை பற்றி பார்க்கணும் ஐஸ்கிரீம் 5 தான். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல. நான் ஐஸ்கிரீம் 4 போட்டேன். ஐஸ்கிரீம் 3யோட பார்ட் 2 கொஞ்ச நாளில் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகே வாங்க ப்ளே கொடுத்துருவோம். சிம்பிளி நான் ஹெட்செட் போட்டு விளாட்றேங்க. ஸோ என்னோடய சவுண்டு போட்டு தான் இனிமேல் உங்களுக்கு கேட்கும். ஹி. ஸோ காப்பிரைட் இஷ்யூஸும் நம்ம ஃபோனுக்கு இனிமேச்சு காப்பிரைட் இஷ்யூ நமக்கு கிடையாது. சரி, நம்ம வாய் பேசுகிறதுக்கு அமைதியாக இருக்கலாம்னு சொல்கிறக்குள்ள ஒரு மீராடு என்னை பார்த்துட்டியான், சத்தம் போட்டுட்டியான். இந்த கேம் அமைதியாக ஆடிட்டு போகலான்னு பார்த்தா ராட அமைதியாக இருக்கணும் எனக்கு இந்த குட்டி பயலுக. இவனுக்கு பார்க்க தான் குட்டி, அவன் செய்கிறதெல்லாம் சுட்டி அப்படின்ற மாதிரி தான். சரி சார்ஜ் பண்ணுவோம் பேட்டரியை. பார்த்தா இங்கே ஒரு பைத்தியக்காரன் பார்த்துட்டேன். இது என்னடா எனக்கு நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேரமோ ஓகே சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ சாங்க முடியுதுன்னா ஐ திங்க் ராடு நம்மளை பார்த்துட்டான். லேக்கா திரும்படா ஸ்பீடு நல்ல வேலை திரும்பிச்சு. நிமிஷம் திரும்பாமல் விட்டுருச்சு. ஏன்னா அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். அங்கே ராடு இருந்தான். எத்தனை பேர் பார்த்தேன்னு சொல்லுங்கள். இப்போ ஓடுனா ஸ்வாய் அங்கே போகிறப்ப கண்ட்ரி ப்ரூட்ஸ் ஆடை போட்டானுங்க. என்ன பண்ணன்னு தெரியல, திடீர்னு நின்றுச்சு. ஆடு போட்டானுங்க. பார்த்தா அந்த இது நெட்டு ஆனில் இருக்குது. இன்னும் வரவா செய்கிறாவே. அவன் பார்த்த இடம்னா என்னமாச்சா. வாடா மண்டையில் வாங்கிக்கிற, நீரே வந்து மண்டையில் வாங்கிக்கோ. ஐயோ மண்டையில் படலங்க. பட்டுச்சா. ஐயோ போச்சுடா. ஓ வாங்கி சாப்பிடு. என்கிட்ட ட்ராப் இருக்கு. அந்த தைரியத்தில் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ ட்ராப்புன்ற ஒன்று போச்சா. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்று செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேட்ரி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ஒரு வுட்டு வேணும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம மேலே சுற்றுறது ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டேஞ்சரஸ்ன்ற மாதிரி தான். அதனால் இப்போ நம்ம கீழே போய் மெட்டல் பார் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொன்னோன்னே இங்கே இருக்குது. சரி வேறு வழி இல்லாமல் இதை எடுத்துகிட்டு மேலே போவோம். போய் வைப்போம். வந்து என்ன பண்ண போகிறான் அவன், பெரிய இவனாவன். ஐயோ வந்துட்டான்டா. ஐயோ பேசணுன்னே வந்துட்டான். அவங்க பேசாமல் அடக்கிட்டே இந்த கேமை வாசிக்கணும் போல. ஆமாம் நானாக வாசிக்கிறேன். அந்த மைக்கிள் ஷேடோன்ற ஒருத்தர் தானே வாசிக்கிறாரு இந்த மியூசிக்கு. பரவாயில்ல, நான் லிவர் அழுத்தணுன்னு காண்டே நிற்கிறான் பார்த்தீங்களா. அதுக்கு அவனுக்கு 100 ஆயிடுச்சு தரணும் பாருங்கள். மறுபடியும் ஒரே லூப்பு பண்ணுறேன். லூப்பு சப்போர்ட் வச்சுட்டேன். ஒரு வழியாக வெட்டியா. வாடா. நீனு என்ன தோத்திக்கினே தான் இருக்க 1000 வருஷமாக. ஆனால் எங்கே கம்ப்ளீட் ஆகுது. வா. இவனால் அதை தாண்டி வர முடியுமாங்க. ஐயோ நம்மளாலே போக முடியல. நான் கூட போகலான்னு ஒரு ஆணவத்தில் வேணாம் எடுக்க வேணாம். இங்கே இது பார்த்துட்டேன், வேலி அந்த வேலி பார்த்துட்டேன். இப்போ இந்த வேலி எடுத்தால் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா வரும். எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. மாஸ்டர் காய்ஸ், மாஸ்டர் கிளாசிக் ப்ரோ. யா எங்கள் இதில் வந்து சம் பக் இருக்குங்க. போட்டோன்னே கிட்ட போனால் கூட நம்மளை பிடிப்பேன். பிகாஸ் இட்ஸ் அ லூசுத்தனமான பக் ஆஃப் த தமிழ்நாடு ஆஃப் இந்தியா. ஆக்சஸ் ரெபிரி. சரி ஓகே இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஒரு விஷப்பூச்சி நிற்குமே. எங்கே இல்லையா, நல்லதுதான். இந்த வால்வை போய் மாட்டி வச்சுருவோம். நான் வந்து அந்த கேப்பில் ராடு போயிடுவேன். அந்த ஒரு தைரியத்தில் தான் சொல்கிறேன். நல்ல வேறு சவுண்டு போடலாம். என் சவுண்டு போட்டிருந்தா வச்சுக்கோங்களேன், நேரத்துக்கு கீழே வந்துருப்பான். இந்த பைத்தியக்கார குனிஞ்சே போவோம். படக்குன்னு வந்து அப்படி பண்ணிட்டானா. இதெல்லாம் நான் ஏறுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குனிஞ்சிக்கிட்டு ஏற மாட்டேன். நான் அதுக்கு நான் நின்றுப்பேன். நிற்கவும் இல்லைங்க போடா. நான் அதுக்கு இப்படியே ஏறிடுவேண்டா. ஆமா மேனாதாங்க இருக்கான். பாத்துறாத உனக்கு 100 குச்சி ஐஸ் தரேன். 100 குச்சி ஐஸ். 100 இல்லை 1000 தரேன். அவனே முதல்ல குச்சி ஐஸ் கிட்ட தான் வச்சுருக்கேன். அவன்கிட்ட தரேன்ற பார்த்தீங்களா. என்னை இப்படி குனிஞ்சு நடக்க விட்டான். அவன் இப்போ மச்ச ப்ரோ பிளேயர் யூனோ. சரி நம்ம பீஸ் ஆஃப் ஃபுட்டு அப்படியே மெதுவாக இங்கிட்டே போய் தேடுவோமா. அப்படியே அந்த பாஸ்டார்டு அங்கிட்டு போகிறேன் பாருங்கள். போய் தரோடா பாஸ்டார்டு. அவன் நம்மளை அப்படி தாங்க சொல்லுவேன், பாஸ்டார்ட் கிட்ஸ் அப்படின்றான். பாஸ்டன்னா வந்து நாய்கள் அப்படின்றான். ஏன்டா நீ தான்டா நாய்.
கூடவே 2-3 குட்டி நாய் வச்சுருக்க பாரு, அதுதான்டா எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஓகே, அங்கே ஒரு இது மாதிரி இருந்தது மைக்ரோவேவ். அதே மைக்ரோவேவே தான். அதுலேருந்து நம்ம மேலேருந்து கீழே போட்டோன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற பாட்டு மட்டும் தனியாக கிடைக்கும். அது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனுமோ இல்லை, வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த ஈவில் அண்ட் ஒன்ல நம்ம எப்படி குக்கீஸ் பாக்ஸ் போட்டோம், அதே சிமிலாரிட்டி ஆஃப் த இந்தியன் ஆஃப் த கிளாரிஃபைடு ஆஃப் த வெர்ஷன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு வந்து மேலே போய் போட போகிறோம். இது உடஞ்சிடணும், நல்லபடியாக உடையணும்னு எடுக்கோங்க. எல்லோரும் ஒரு பொருளை பத்திரமா தான் வச்சு காசுப்படுவோம். இங்கே மட்டும் தான் கடமை வேறையாக இருக்குது. இந்த சவுண்டை கேட்டு யார் வருவானான்னு தெரில. வந்தானா அப்படியே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து அவன் மண்டையில் போட்டோன்னே ட்ருன்னு சாக்கடிச்சு ஆடுவியான், டிங்கு 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 டிங்குன்னு. ஓகே, இதை போட்டோன்னே நமக்கு வந்து ஒரு கன்று வந்துடும். சொன்னேன் நான், மைக்ரோவேவ் கன். இது எதுக்குன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி டைப் ஆஃப் த கன். இப்போ இதில் சுட்டோன்னா இந்த எலக்ட்ரிக் லாக் வந்து அன்லாக் ஆகிடும். ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணி இந்த ஐஸ் கியூப் என்கிற ஒரு பொருள் எடுக்கணும். எடுத்த பிறகு அந்த ராட் என்கிற ஒரு பைத்தியம் எண்ணம் வருது. அதை வந்து நம்ம சுட்டு கொள்ள போகிறோம். ஏன்னா அந்த பைத்தியம் எண்ணத்தை கொல்றதுக்கு வேறு வழி இல்லை. யாராடு வாடா, அவன் இதை வந்து நீங்கள் வந்து சேஃபாக பண்ணணும்னா ஒரு சின்ன மெத்தட் சொல்கிறேன், அதை கரெக்டாக பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த மினிநாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவன் மண்டையில் போடுங்க. இதாயிட்டேனா கரெக்டாக கிட்ட இந்த டிஸ்டன்ஸில் நின்றுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸில் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வருவான், அப்போ ஓடி வருவேன், டபக்குன்னு சுடணும். இப்படி சுட்டால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் தூரமாக இருந்தெல்லாம் சுட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த கன்று வந்து ஒர்க் ஆகாது. நானே சம்டைம்லாம் அதை பண்ணி மாட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்காண்டி இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் ஃபோர்க்கு ஒரு ட்ரிக்கு இருக்குது, சரியா? அந்த ட்ரிக்கு வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன். என்ன ட்ரிக்குனா, நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் ஃபோரில் கோடு கண்டுபிடிக்க கஷ்டப்படுவீங்க. அந்த கோடு கண்டுபிடிக்கிறது இனிமேல் ஈஸின்னு நினச்சிக்கோங்க. அது வந்து என்னென்ன நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு புகை இருக்கும். இதை தாண்டி நம்ம போகணும். இந்த புகையை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு சூடான புகையா. ஸோ இது மூலமாக என்ன ஆகுனா, அந்த ஐஸ் க்யூப் உருகும் இந்த சூடில். ஓகேவா, உருகுதான்னு பாருங்கள். ஓகே, உருகுதுன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அதுக்குள்ளே ஒரு க்ரீன் வால்வ் இருக்குது, அது வந்துடும். உள்ளுக்குள்ளே ஒரு காயில் இருக்குது. அது என்ன காயில், எதுக்கு நமக்கு தேவைப்படுன்றதை சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இது மாதிரி லிவர் மாதிரி இப்போ நம்ம வந்து ஜேவா மாட்டோம். ஓகேவா, எப்போ பேர் அழுத்திடும் ஞாபகம் இருக்கா? ராட் கூட துரத்துட்டு இருக்கும்போது வஜக்குன்னு யூ ஆக்டிவேட்டட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்னு அந்த சிஸ்டத்தை அழுத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் நடக்கும். அது என்னன்றதை காட்டுறேன். இப்போ நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வேணும். அதை தேர்னா அது கடைச்சி துளைய மாட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆக்கும் உனக்கு தெரியல இதை கண்டுபிடிக்க வேறு. என்னடா அது? ஓ, மினினாடா. நான் கூட ஐஸ்கிரீம் டப்பா மண்டன்னு நினச்சேங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோம். ஐஸ்கிரீம் டப்பா கச்சிச்சு பார்த்தீங்களா? வராங்க அந்த லூசு பையன். இப்போ இதை ஓப்பன் பண்ணோடனே ஒரு குட்டி பிசாஸ் உள்ளே இருக்கும். பார்த்தே போங்க இந்த பிசாஸ்டருந்து இதை சொன்னேன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை தாண்டி போகிறோம். இதுதான் அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இது ஆன் பண்ணனால இப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இது மேலே இப்போ நம்ம ஏறிட்டோம்னா இங்கே ஒரு மினி கேம் வரும். இந்த மினிராடை நம்ம வந்து ஒரு ஃபேனில் மாட்ட வைக்க போகிறோம். அதுக்கு வரிசையாக குப்பையாக போட்டு வர போகிறோம். என்னாலே நம்ப முடியல. ஓகே, இது வந்து அவன் மேலே போடுவோமா? ஏன்னா கீழே போடுவோம். ஸ்வாய். அங்கே கீழே ஒரு மினிரா இருக்கும், அது மேலே போடுவோமா? என்னடா இருக்குது அங்கே இருக்குங்க அது. இப்போ அது பண்ணும்போது அவங்க மாட்டிப்பேன். இப்போ நான் தூக்கி போடும்போது கரெக்டாக மாட்டிப்பேன். ஏன்னா தூக்கி போட முடியல. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த விண்டு மில்லில் மாட்டி செத்துருவேன். சரி, அந்த இதில் அவன் வந்து செத்துட்டான். அவன் சொல்கிறான் பில்லி சொல்லி செத்துட்டான். ஏன்டா அவனுக்கு பில்லி சொல்லி வச்சுட்டானுங்க போல, அதனால தான் பில்லின்றான். ஓகே, இப்போ வந்து மினிராடோட நோஸ் ஒன்று வந்துடும். இது எதுக்கு எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அங்கே போய்க்கணும்.
ஐயோ இது வேறு எவ்வளோ நேரம் ஆக்குவானுங்க தெரியலையே. தும்தலக்கா தும்மலக்கா 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 தும் 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 தும்புதாக் தும் 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 தும்புதாக். டேய் முடிச்சு தொடங்கடா. இது என்னடா ஆமாம் கூட இந்த போட்டியில் ஜெயிச்சிடும் போலங்க. சொன்னோன்னு வந்து இறக்கிட்டானுங்க. இங்கே வந்து ஒரு ரோபோட் இருக்கும். இந்த ரோபோட் வந்து ராடோட ஃபஸ்ட்டு ராட் அப்பா தானே முதல்ல ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அப்போ ராடு அப்பா முத செஞ்ச மினி ராட் ரோபோட் வந்து இதுதான். நல்லா பாருங்கள், இதுதான் அந்த மினி ராட் ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ அது வந்து ரொம்ப ஒர்க்கிங் கண்டிஷன்லலாம் இல்லை, அதனால் அது எரிக்கிருக்கு. இந்த குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறான். இப்போ கூட அது நம்ம பக்கத்தில் போய் நின்றுட்டா அலாரம் போடும். ராடு வந்துடுவேன் அந்த அலாரத்தை கேட்டு. எல்லாம் சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா எஸ், நிஜமாலே அங்கே ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அதில் வருவேன் ராடு. ஏன்னா நம்மளை தேடிட்டு இருக்கான் அவன். காமெடியாக இருக்குல்ல, அவன் அங்கே போய் தேடிட்டு இருக்கான். யார் இவன், எந்த சைக்கோ அப்படின்னு பார்க்க போயிருக்கான். ஓகே, இந்த சைத்தான் கீ பச்சான் வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு மிகவும் பயங்கரமான இடம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த டப்பாவை தூக்கி போட்டுருங்க. இந்த டப்பாவை தூக்கி போட்டு இதுக்கு இந்த பைப்புக்குள்ளே மறுபடி போங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டோர் ஹேண்டில் எடுக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ராட் இருக்க கரேஜில் இருக்கும். ஆமாம், அந்த சீவேர் இந்த இருக்கானாவே. உனக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கா? ஒவ்வொரு மினி ராடுக்குன்னு ஒவ்வொரு தூரம் வரையும் நடக்க வைப்பாங்க. அது அவனுக்கு இவ்வளோ தூரம் வச்சுருக்கான், பரவாயில்ல. இங்கே நமக்கு வந்து 2 இடத்துல டோர் ஹேண்டில் இருக்கும். ஒன்று இந்த செல்ஃபில் இருக்கும், எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல ஒன்று இருக்கும், இல்லைனா இந்த டேபிளில் இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் எங்கே இருக்கும் எனக்கே தெரியாது. ஏன்னா அது 2 இடத்துல தான் நான் மோஸ்ட்டாக எடுத்திருக்கேன். தெரியும்டா நீ சவுண்டை போடுவேன்னு. ஏய் எனக்கு தெரியும், அதனால தான் நான் இப்போ இந்த பைப்பு போல் ஓடிடுவேனே. ராடு வந்து பார்த்துட்டு போகிறக்குள்ள நான் வேலையவே முடிச்சிடுவேன். சரி, இப்போ இந்த ஹேண்டில் எதுக்கு எடுத்தேன்னா, கீழே வந்து ஒரு டோருக்கு வந்து ஹேண்டில் இல்லாமல் இருக்குங்க. ஆமாம், அந்த மினி ராடுங்க. we need to know where is that freaking mini rod. அவன் நடக்கிற சவுண்டு கேட்குது, எங்கே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிப்போம். பார்த்தீங்களா விட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சரியான ஒரு பில்லி சூனியம் பண்ணுற இடத்துல போய் நிற்கிறாங்க. இப்போ நேரத்துக்கு நம்ம இதில் போய் இறங்கியிருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் வந்து எதுக்கு நம்ம இதில் வந்து ஆயில் பிடிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப இந்த லிவர் வந்து டைட்டாக இருக்குன்றனால இப்போ ஆயில் ஊற்றி வலிமையாக்கி இப்போ அழுத்திடுறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டீம் ஃப்ளோ ஆஃப் பண்ணிட்டோம். எங்கன்னா நான் ஒரு இடத்துல ஐஸ் க்யூப் போட்டு என்ன மைக்காக இருக்கும் போது அந்த இடத்துல இப்போ வந்து அந்த புகை வரதை நிறுத்தி விட்டாச்சு. அந்த மினிராக நடக்கிறாங்க செய்கிறதுலேருந்து தான் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி மினிராக சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜேவாக இருக்க எல்லா வேலையும் முடியலை. நல்ல வேலை இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. என்னென்னா நம்ம மினிராட் நோஸ் எடுக்க மறந்துட்டோம். பார்த்தீங்களா, நல்ல வேலை. இதுக்காண்டி என்னோட 10 seconds வேஸ்ட்டாக போச்சு. 10 seconds ஆஃப் மை இயர். ஆமாம், கரெக்டு தான். 10 seconds ஆஃப் மை லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மினி ராடு என்கிற ராடு எங்கே போனான்னு செக் பண்ணிப்போம். அங்கிட்டு தான் போனால். ஸோ நல்லா லெஸ் தென் பேட்டரி 20% இருக்கட்டும்டா. இந்த ஃபோனில் ஸ்லோவாக தான்டா சார்ஜ் இறங்கும். இங்கே தான் மூக்கு வைக்கணும். ஸோ இந்த மூக்கு வச்சிட்டோன்னா இது வந்து ஒரு இடத்துக்கு சென்றும். அது எந்த இடம்ன்றதை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அந்த மினி ராடாங்கடா படியில் ஏறி வர மாட்டேன் எனக்கு. படியிலலாம் ஏறி வருவாங்க தெரிஞ்சிட்ருக்க. இப்போ இந்த பைப் வழியாக ஓடி போய்டும். நான் எதுக்கு இவ்வளோ தைரியமாக இந்த பைப்புலேயும் ஜாலியாக குதிச்சிட்ருக்கேன்னா, இந்த பைப்பு மூலிமா ராடால் வர முடியாது. அவனுக்கு வரதுக்குன்னு ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் மூலிமா தான் அவனால் வர முடியும். ஓகே, ஆஸ் அ ஜேவாக நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்போ மைக்காக மட்டும்தான் கால்வாசி வேலை இருக்குது. இங்கே பாருங்களேன், பாதி வேலை மைக்கு பார்ப்பான், கால்வாசி ஜே பார்ப்பான், மீதி கால்வாசியும் பார்ப்பான். அதாவது முக்கால்வாசி வேலையை மைக்கு தான் பார்ப்பான், கால்வாசி வேலை தான் ஜே பார்ப்பான். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 6th பார்ட்டில். ஓகே, இப்போ இந்த இது வந்து உருகிடுச்சு. இப்போ இது வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த காயில் எடுக்க போகிறோம். நீங்கள் சொல்லலாம், இந்த காயில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு காப்பர் காயிலா. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டல் வந்து மேக்னெட்டுக்கு வந்து இதாகும்ல, ஈர்ப்பு சக்தி இருக்கும்ல மேக்னெட்டுக்கு. ஸோ அந்த ஒரு 3 வால்வில் ப்ளூ கலர் வால்வு வந்து ஸ்டீல் தான். 3 வால்வுமே அதில் ப்ளூ கலர் வால்வு இங்கே இருக்கும். இது நம்மளால் எடுக்க முடியாது, நம்ம கை கெட்டாது. ஸோ இது நம்ம இங்கே வைக்கும் போது இந்த பட்டன் அமுக்கணுன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த இதுக்கு வரும்.
ஸோ அந்த மெட்டல் டார்கெட் மூலிமா அது வந்து சபக்குன்னு இழுக்கப்பட்டுரும். பார்த்தீங்களா, சடனாக எடுத்துருச்சு. இதில் நீங்கள் இப்போ கை வச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். இப்போ நான் சும்மா கை வச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, டபக்குன்னு வெட்டாயிட்டோம். இதில் கை வச்சிடாதீங்க அவசரப்பட்டு. அதுக்கு வந்து லைஃப்லாம் போகாது, ராடு வந்துடுவான். ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டீம் ஃப்ளோருக்கு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த காயினை எடுத்துட்டோம். இந்த இன்னும் 3 வால் வச்சா கேம் முடிஞ்சா கேட்டிங்கன்னா எஸ். சரி, அப்போ நீ ஒரு மினரல் நோஸ் வச்சியே அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்கண்ணே. கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன், பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த க்ரீன் வால்வ் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மினரல் அங்கே தான் இருக்கான். அதுக்குள்ளே நம்ம வேலையவே முடிச்சிடலாம். ஓகே, இந்த க்ரீன் வால்வ் எடுத்தாச்சு. இன்னும் இந்த மினரல் வரல. இப்போ இந்த க்ரீன் வால்வ் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டீம் ஃப்ளோவை நிறுத்திடலாம். நிறுத்து 1 2 3 4. ஓகே, இந்த ஸ்டீம் ஃப்ளோ 3 நிறுத்துறதுனால நம்ம ஜேவாக இருக்கும் போது ஒரு நோஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நோஸ் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த பட்டன் அழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பட்டன் தெரியுதா, கரெக்டாக அந்த நோஸ் அங்கே போய் இடிச்சிச்சுன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இப்போ போட்டிருக்கோம், த மெக்கானிக் லாக் இஸ் கனெக்டட் டு த பட்டன் ஆன் த ஹால்வே ஆன் த வால் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ அங்கே போய் இடிக்கும் பாரு. அங்கே பாருங்க, டிங், கதவு திறந்துருச்சு. இப்போ அந்த கதவை நம்ம போட்டுட்டு ஜாலியாக ஜோக்கானு சொல்லி நம்ம ஜெக்ட போயிடுவோம். ஒருவேளை நம்ம ஐஸ்கிரீம் 5ஐயும் முடிச்சிட்டோங்க. இப்போ சொல்கிறேன், இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து நான் கடைசி நான் உழுவுறதை நிறுத்தவே முடியாது போல. அதுக்கப்புறம் ஜேயை பார்த்துடுறான். ஹே மைக் அப்படின்றான். ஏன் இப்போ நம்ம மற்றவங்களை காப்பாற்றுவோம் அப்படின்றான். சரிவா, நான் இங்கே சஸ்பீஷியஸ் நம்ம பார்த்தேன். லாஸ்ட்டாக இங்கே நிறைய ஃபுட் வேஸ்ட் இருக்குது, மேபி ஜெயண்ட் கிச்சன் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றான். அதுதான் இந்த ஐஸ்கிரீம் 6 இருக்குல்ல, அதை சொல்கிறான். நான் ஐஸ்கிரீம் 6 கண்டிப்பாக போட மாட்டேன், ஏன்னா நான் ஐஸ்கிரீம் 6 முன்னாடியே முடிச்சிட்டேன். அது முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் 7 போட்டு இந்த ஐஸ்கிரீம் சீரீஸோட முடிக்க போகிறோம். 7, 8 அப்டேட்டும் போட்டு கேம் முடிச்சிடுவோம். சரி, எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.